ஒரு சயின்டிஸ்ட் எல்லா பொருளையும் குட்டியாக்குற ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அது சரியா ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு வெளியில கிளம்பிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு பசங்க விளையாடுற பால் வந்து அந்த மிஷின்ல பட்டு அந்த மிஷின்ல இருந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாகி அது பக்கத்துல இருந்த ஒரு சோஃபாவை குட்டியா மாத்திடுது. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பசங்க பால் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வராங்க. கூடவே நம்ம சயின்டிஸ்டோட பசங்களும் மேல போய் பாக்குறாங்க. அப்போ அந்த மிஷின் இவங்க எல்லாரையுமே டிடெக்ட் பண்ணி குட்டியா மாத்திடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சயின்டிஸ்ட் வீட்டுக்கு வந்து அங்க இருந்த சோஃபால உட்காரலான்னு பாக்குறாரு. பார்த்தா அங்க சோஃபாவே இல்ல. கீழே இருக்க 4 பேருமே அந்த சயின்டிஸ்ட பார்த்து பயங்கரமா கத்துறாங்க. ஆனா அவங்க ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால அவங்க கத்துறது அவருக்கு சுத்தமா கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு வீடு பெருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பசங்க கீழே இருக்கிறது தெரியாம அவங்களையும் சேர்த்து பெருக்கி குப்பை தொட்டியில தூக்கி போட்டுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அங்க குட்டியாய் கிடக்கிற சோஃபாவை பார்த்துட்டு இந்த மிஷின் ஒர்க் ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அவங்க பசங்களையும் காணோம். ஒருவேளை அவங்க குட்டியா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடுறாரு. ஆனா அவங்க பசங்க ஆல்ரெடி குப்பை தொட்டியை விட்டு வெளியில வந்து அவங்க வீட்டு நாயுடைய முடியில தொங்கிக்கிட்டு அந்த சயின்டிஸ்ட் கிட்டயே வந்துடுறாங்க. அப்போ அவருடைய பையன் மட்டும் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பவுல்ல விழுந்துருவான். அவர் ஸ்பூன் எடுத்து சாப்பிடும் போது தான் அதுல அவர் பையன் இருக்கிறதையே பாக்குறாரு. கடைசியில 4 பேருமே குட்டியானது